ஃபைனலாக வந்துட்டோம். இது ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த கண்டினியூட்டி ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வெல்கம் டு Vlog with Ben. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஏதோ ஒரு நாள் காலை 10 மணி பாருங்க கைஸ், ஜிம்முக்கு போகிறதுக்காக இன்றைக்கி வேறொரு ஜிம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் எடுத்த என்னோடய 1 வீக் பேக்கேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் புதுசாக ஒரு ஜிம் அம்பாங் ஷெம்பாக்க அப்படின்ற ஒரு இடம். ஓகே, தட்ஸ் ஹவ் தே ப்ரொனவுன்ஸ்ட். ஸோ அதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா லீசன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லைங்கன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தேங்க, இட்ஸ் லைக் அபேண்டன்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஃபுல் ஆஃப் கார்ஸ் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. மிடில் ஆஃப் த சிட்டி. இதுக்குள்ளே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். அப்புறம் இங்கே யாருமே இல்லை, ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. சவுண்ட்ஸ் வருது இங்கே இருந்தெல்லாம், பட் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஐ லைக் இட் கைஸ், ஆக்சுவலி சீரியஸ்லி இட்ஸ் வெரி நைஸ் ஃபார் மீ. எனக்கு இந்த மாதிரி இடங்கள் ரொம்ப பிடிக்கும். லைக் யாருமே இல்லாமல் தனியாக அந்த மாதிரி. இட்ஸ் வெரி நைஸ். ஆனால் கைஸ் இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பட் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா கூட அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை இங்கே, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வேறு விலாகிங் பண்ணுறதுக்கு புதுசு இல்லையா, ஸோ யாருமே இல்லை அப்படிங்கிறது போது வந்து கொஞ்சம் வாய் திறந்து பேசக்கூடிய மாதிரி இருக்குது. என்னோடய பழைய விலாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக தான் பேசுவோம். பிகாஸ் கொஞ்சம் ஷை இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க சுற்றி. ஸோ எங்கே போனாலும் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். பட் இந்த ஏரியா வந்து செம்ம கைஸ், யாருமே இல்லை. ஆசம். யூ ஷுட் டெஃபினெட்லி கம். ஷெம்பாக், அதான் அந்த இடத்தோட பேர். நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்பெல்லிங்கோட. ஸோ யூ ஷுட் கம். அதாவது இது வந்து ஷெம்பாக் மெட்ரோ ஸ்டேஷன் காரணப்போகுது. மெட்ரோ ஸ்டேஷன் ரோடு தான் இது. ஸோ அதோட அப்ரோச் ரோடு தான் இது. ஸோ யூ ஷுட் கம். நான் இன்னும் மெயின் ரோடுக்கே வந்து சேரல, போயிட்டுருக்கேன் இன்னும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஈவன் மெயின் ரோடு கூட செம்ம சைலண்ட்டாக. இதெல்லாமே ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா இவ்வளோ வீடுங்க இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது. ஸோ இதை பார்க்கவே தெரியும் இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே வந்து சின்ன மார்க்கெட் வேறு இருக்குது, சின்னதாக ரோட் சைடு மார்க்கெட். அதில் கேக்கே இருக்குது. ஐ திங்க் 7-Eleven கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7-Eleven பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது பக்கத்தில். அப்போ இது ரொம்ப, பட் இருந்தாலும் இவ்வளோ சைலண்ட்டாக ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஆட்கள் வந்தாலுமே ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான் வருது. இது அவ்வளோ காமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நல்லா சிட்டிலேயே தான் சுற்றிட்டு இருந்தேன், KL சென்ட்ரல்லையே தான். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிது. பிகாஸ் நம்மளாவே தான் அந்த சான்ஸை உருவாக்கிக்கிட்டோம். பிகாஸ் ஜிம்மோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதால் புது ஜிம் போகிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக சின்ன கடைங்க இருக்குது. இதில் இளநீ ஒன்று குடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இங்கே சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இளநீ. அவர் இளநீ வெட்டுற அழகை பாருங்கள் கைஸ், வித்தியாசமாக தான் வெட்டுவாங்க. ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில். கைஸ் நான் பார்த்துருக்கேன், இங்கே எல்லா இடத்துலையுமே இளநீ இந்த மாதிரி பேக்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ க்யூட்டில். இந்த இடத்துல இருக்கிற ஒரு வியோடான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கைஸ், எல்லா இடமுமே காராக இருக்குது. கார் எல்லாமே, ஒரு சில கார் வந்து ரிப்பேர் ஆகி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ரோட்டுக்கு நடுவுலையே. அப்புறம் ஜிம்முக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சின்ன க்யூட்டி அவன் இருந்து விளையாடிட்டு இருந்தானா, அவன் கூட நானும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன்.
ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தான். இவன் அந்த ஜிம் ஓனர்ஸோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் ஒவ்வொன்றா பண்ணும்போது அவன்கிட்ட என்னை பார்த்து அட்ராக்ட் ஆகி ஓடி வந்தான். வந்து என் கூட விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட் பண்ணுறதே மறந்து நான் இவன் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். பாருங்கள் கைஸ், இதுதான் இன்றைக்கி நான் வந்து ஜிம்மு முடிச்சுட்டு நான் அப்படியே வெளியே வந்து பார்த்தேன். கிளைமேட்லாம் செம்ம பக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ மலேசியன் டைம் 4:30 ஆகுது. ஸோ 4:30க்கு வெளியே வந்துட்டு பார்த்தா இப்போ ஏதாச்சும் ப்ரோட்டீன் எதுனா வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போகிறது தான். மெட்ரோ எடுத்துகிட்டு போகிறது தான் இருக்குது. பார்ப்போம், கேக்கே இல்லைன்னா நம்ம 7-Elevenக்கு போகலாம். மஸ்ஜித் ஜமேக் அங்கே போகணும். ஸோ மெட்ரோ எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா மெட்ரோ எடுத்துகிட்டு போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால தான் யூஸ்வலாக எல்லோ பிடிக்காதவங்க, எல்லோ பிடிச்சவங்க, ஆனால் இந்த எல்லோ ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பில்டிங் பார்க்கும்போது, கலர்ஃபுல்லாக. இதெல்லாம் ஒயிட்டாக இருக்குது. இது மட்டும் சென்ட்ரலில் இந்த கலரில் இருக்குது. அப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனேன். போயிட்டு அங்கே ரேமன் ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி என்ன இருந்த மஸ்ஜித் ஜமேக் அந்த ஏரியாக்கே வந்துட்டேன். அப்புறம் அங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ தம்பி அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப்பில் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினா சைனா மார்க்கெட் அப்படின்ட்டு வந்தோம். சும்மா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்ட்டு அங்கே தான் இந்த ஃப்ரூட்டை பார்த்தேன். இவன் பேர் ஸ்னேக் ஃப்ரூட்டு. நான் ட்ரை பண்ணதில்லை, அப்போ புதுசாக ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த க்ரௌடு பாருங்கள் கைஸ், செம்ம க்ரௌடு. ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி டோட்டல் மலேசியாவே இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க போல் இருக்குது. ஏன்னா நான் லாஸ்ட் vlogல கூட சொல்லியிருந்தேன், இங்கே 9 மணிக்கு மேலே யாருமே ரோட்டில் நடமாட மாட்டேங்கிறாங்கன்னு. பார்த்தா இப்போது டைம் வந்து கிட்டத்தட்ட 1 மணின்னு இருக்கும்னு நினைக்கிறேன், 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பேர். ஃபுல்லாமே இங்கே தான் ஹேப்பனிங் ஏரியா. ஃபுல்லாக சாப்பாட்டு கடைங்க, அப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன சுவேனியர்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே, அந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது தான். அப்புறம் ப்ரைஸ் கூட ரீசனபிள் ப்ரைஸ் தான், நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஒரு வாக் ஒன்று போடுறதுக்காக இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தீங்க, அப்படியே மாறி போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஸ்டிக்கி ரைஸ் கூட வச்சுருந்தாங்க. எக்ஸாட்டிக் ஃபுட் அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ற ஃபுட்டு தான். ஸோ இந்த ஏரியாவை பாருங்கள் கைஸ், ஃபுல்லாகவே அப்படியே டிராஃபிக்காகவே இருக்குது அப்படியே இந்த டைமுக்கு. ஸோ 1 o'clock ஆகுதுங்க. ஃபுல்லாகவே இங்கே மசாஜ் இந்த மாதிரியான இடங்கள் இங்கே இருக்குது. பிடிச்சவங்க வரலாம். பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாமே டிராஃபிக் தான். பாருங்கள் கைஸ், மலேசியாவோட நைட் லைஃப் இப்படி தான் இருக்கும். ஜாலியாக இருக்குல்ல இந்த நைட் லைஃப் பார்க்குறதுக்கு. நிறைய கிளப்ஸு, பப்ஸு, பார் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே கிடைக்கும் இங்கே. அப்படி எங்கள் பக்கம் வந்தோம் காய்ஸ். அம்மா ஃபுல் ஹேப்பனிங், பார்ட்டி, கிளப்பு அந்த மாதிரி நிறைய. நினச்சி கூட பார்க்கலன்னா இந்த மாதிரி ஏதோ வேறொரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். பாருங்கள் கைஸ், இப்போ தான் ஒரு ஸ்ட்ரீட்டை கடந்து வந்தோம். 2 விதமான மக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே உங்களுக்கு தாய்லாண்ட், சைனீஸ் மாதிரியான குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கடந்து வரும்போது ஃபுல்லாக கிளப்ஸ், பப்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பாருங்கள், இது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. செம்ம காமாக அப்படியே சைலண்ட்டாக. அந்த ஏரியாவில் இருக்கிற எதுவுமே இந்த ஏரியாவுக்கு வராத மாதிரி அவ்வளோ காமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இடையில ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. இட்ஸ் வெரி காம் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் கைஸ். பாருங்கள்
இட்ஸ் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா, வெரி காமன். சரின்ட்டு நானும் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரோட்டால் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் ஹோட்டலுக்கு திருப்பி. அப்போ தான் இந்த கியூட்டியை பார்த்தேன். இவன் ரோட் சைடில் உட்காந்துட்டு இருந்தான். அவன் கூட கொஞ்ச நேரம் விளாடிட்டு அப்படியே அடுத்த நாள் எனக்கு ஷூட் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஷூட்டு மலேசியாவில். அந்த ஷூட்டையும் முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்ட்டு நாசி லெமக் சாப்பிட வந்துட்டேன். ஃபைனலாக கைஸ் நாசி லெமக் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ தான் ஷூட் முடிச்சுட்டு வந்திருக்கோம். காட்டுறேன் எப்படி நாசி லெமக் இருக்குதுன்னு என்னோடய ரிவ்யூ நான் சொல்கிறேன். இந்த கடைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இது நார்மலான சின்ன கடை ஒன்று. பட் இங்கே நல்ல வெரைட்டி ஃபுட் இருக்குது. இப்போ தான் ஒரு சிக்கன் சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ஒருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ் நாசி லெமக். இதில் வந்து கொஞ்சம் ரைஸு, அப்புறம் பொரிச்ச எக்கு, அப்புறம் பொரிச்ச பீனட், அப்புறம் பொரிச்ச கருவாடு, அப்புறம் கொஞ்சம் சாஸ் மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன எல்லோரும் அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க நாசி லெமக் அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட் கைஸ், எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல, சாரி. எனிவே அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே சேர்ந்து ஜுராசிக் பார்க் படம் பார்க்க போயிருந்தோம். பார்க்க போனால் அங்கே ஒரு க்யூட் கேரக்டர் ஒன்று வந்திருந்தான். எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருந்து. இவன் தான் அவன். ஓகே, எனிவே என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட் வந்து வியட்நாம் vlogs வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.